டெல்லியில் வெடிபொருட்களுடன் மாயமான 2 காரை தேடும் பணிகளில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். டெல்லியின் செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே நிகழ்ந்த கார் குண்டுவெடி விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை 7 மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெடித்து சிதறிய காரை ஓட்டி வந்ததாக சந்தேகிக்கப்படும் நபி முகமது குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. ஸ்ரீநகரில் உள்ள நபி முகமதுவின் பெற்றோர் மற்றும் உறவினர்களை தனி இடத்தில் வைத்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கார் ஓட்டி வந்த நபி முகமது உயிரிழந்து விட்டாரா என்பதை உறுதி செய்ய அவரின் பெற்றோரிடம் இருந்து பெறப்பட்ட DNA கொண்டு சோதனை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே கார் குண்டுவெடிப்பில் தொடர்புடையவர்களாக கூறப்படும் நபி முகமதுவும் அவரது நண்பர்கள் இருவரும் பல நாட்களாக துருக்கி நாட்டில் தங்கியிருந்தது தெரியவந்துள்ளது. அக்டோபர் மாதம் இறுதியில் 3 காரில் வெடிபொருட்களுடன் டெல்லியில் நுழைந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. டெல்லியில் ஒரு கார் வெடித்து சிதறிய நிலையில் வெடிபொருட்களுடன் வந்த 2 கார்களை தேடும் பணியில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். அதே நேரத்தில் டெல்லி கார் குண்டுவெடிப்பில் தொடர்புடையவர்கள் என சந்தேகத்தின் அடிப்படையில் 9 பேரை உத்தரப்பிரதேச போலீசார் கைது செய்துள்ளனர்.